வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிசிஓஎஸ் பிசிஓடி இதுக்கான சில எக்ஸசைஸ் தான் நான் சொல்கிறேன். யோகா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ரெகுலராக டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸாவது எடுத்து மற்ற ஒர்க் அவுட்டோடு சேர்த்து இதை கம்பல்சரி ரெகுலராக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேட் அண்ட் கவ். அதாவது தலை மேலே பார்க்கும்போது மூச்சை இழுத்துக்கோங்க, தலை கீழே குனியும் போது மூச்சை விடணும். அடுத்ததாக பார்க்குறது கோப்ரா ஸ்ட்ரெச். நல்லா நேராக படுத்துக்கிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக 2 கையும் பக்கவாட்டத்தில் வச்சுக்கிட்டு நல்லா நிமிர்ந்து பாருங்கள். அப்படியே பின்னாடி போய் அப்படியே நல்லா உங்கள் கால் மேலே உங்கள் பட்டை வச்சு நல்லா படுக்கணும். அப்படியே நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் அந்த மாதிரி படுக்கணும். அடுத்ததாக மறுபடியும் கோப்ரா ஸ்ட்ரெச்சு. முட்டியை நகர்த்தக்கூடாது. உட்கார்ந்த பொசிஷன்லேயே பேபி சைல்டு போஸ் அண்ட் கோப்ரா ஸ்ட்ரெச் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். அடுத்ததாக வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு. கை கட்டவிரல் 2ஐயும் உள்ளே வச்சு விரலை மூடிக்கோங்க. உங்கள் பெல்லி பட்டனுக்கு கீழே 2 கை முட்டியும் ஒட்டுற மாதிரி வச்சு கீழே மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே குனியணும். எழுந்திருக்கும் போது மூச்சை இழுத்துக்கணும். திரும்ப கீழே குனியும் போது மூச்சை மெதுவாக விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே குனியணும். உங்கள் பெல்லி பட்டனுக்கு கீழே 2 கை முட்டியும் உரசுற மாதிரி வச்சு பண்ணணும். அடுத்ததாக பட்டர்ஃப்ளை போஸ். 2 காலையும் உங்களால் எவ்வளோ தூக்கி கீழே கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கொடுத்து, அதாவது நல்லா பறக்கிற மாதிரி கால் நல்லா அப்படி விரியணும். கீழே குனிஞ்சு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குனிஞ்சு பாருங்கள். காலை டச் பண்ண முடிகிறவங்க பண்ணுங்கள், இல்லைனா அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் டெய்லியும் கொடுத்துட்ருங்க. அதுவே ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மலாசனா பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டியும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி தரையில் டச் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள் இதை. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து கால் 2ஐயும் நீட்டி நேராக ஸ்ட்ரெயிட்டாக படுத்து அதுக்கப்புறம் கால் 2ஐயும் விரிச்சுக்கோங்க. விரிச்சுக்கிட்டு நல்லா உங்கள் கையை கட்டிக்கிட்டு நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. கீழே படுக்காமல் அப்படியே எழுந்து அப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும். நல்லா ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு, 2 கால் பக்கமும் கை போய் வரணும். அது மாதிரி பண்ணுங்கள். அடுத்ததாக போட் போஸ். காலை தூக்கிக்கோங்க, கை 2ஐயும் கால் நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக நீட்டுங்க. தலை நேராக இருக்கட்டும். இதில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸு இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஹோல்டு